இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு தனியார் யூடியூப் சேனலில் எடுக்கப்பட்ட பேட்டி. அந்த பேட்டியிலே கலந்து கொண்டு பேசிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், அவரோடு கலந்து கொண்ட திமுகவின் காமாட்சி நாயுடு. அதாவது திமுக ஜாதி இல்லை என்று பேசும், ஆனால் காமாட்சி நாயுடு நாயுடு சங்கத்தின் தலைவராகவும் இருந்து கொண்டு திமுகவிலும் மிக முக்கிய பொறுப்பில் அங்கம் வகிக்கிறார். இவரும் ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவரும் கலந்து கொண்ட அந்த பேட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் எவ்வளவு மோசமாக, எந்த ஆதாரமும் இல்லாமல் திமுக அரசிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை, இதற்கு முன்பு ஆண்ட அதிமுக அரசிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட மோசமான விளைவுகள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது? இந்த அக்னீஸ்வரனும் காமாட்சி நாயுடும் இப்படிப்பட்ட கேள்வியை ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி எழுப்புகிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பெண்கள், குழந்தைகள் இவர்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகள், பாலியல் சீண்டல் வழக்குகள் 9653 வழக்குகள் இருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் இந்த கொடுமைகளில் நீதிமன்றங்கள் விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தால் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கும் என்று அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அதை பற்றி அந்த ஊடகத்தை சார்ந்தவர் கேள்வி எழுப்புகிறார். யாரிடம்? உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் என்பவர். அவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் என்றெல்லாம் அந்த ஊடகத்திலே கூறுகிறார்கள். இதுவரை அவரை நான் ஊடகத்தில் பார்த்ததில்லை. ஒரு கால் எனக்கு தெரியாமல் வேறு ஏதாவது ஊடகங்களில் அவர் பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். அதற்கு நாம் பொறுப்பாக முடியாது. அவர் என்ன சொல்கிறார்? அன்புமணி ராமதாஸ் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதை விடுத்துவிட்டு பாராளுமன்றத்தில் மிக குறைவான வருகை பதிவேடு உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அன்புமணி அவர்கள் மீது வாரி இறைக்கிறார். தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகளுக்கு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது, தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகள் காலிலே போட்டு நசுக்கப்படுகின்ற பொழுது, அவற்றுக்கு எதிராக தமிழக மக்கள் நலன் சார்ந்து பாராளுமன்றத்தில் அதிகம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினரில் அன்புமணி ராமதாஸ் முக்கியமானவர். அன்புமணி ராமதாஸை நோக்கி கேள்வி எழுப்பிய அந்த அக்னீஸ்வரன் எந்த கேள்வியும் திமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நோக்கி கேள்வி எழுப்பவில்லை. அதுவும் சட்டம் படித்த வக்கீல் எந்த பிரச்சனைக்கு எங்கே முடிச்சு போடுகிறார்? அதாவது இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேச வேண்டுமா? அறிக்கை விடக்கூடாதாம். அறிக்கை விட்டு விட்டால் பிரச்சனை தீர்வாகி விடுமா? பிரச்சனை தீர்ந்து விடுமா என்றெல்லாம் மேதாவித்தனமாக கேள்வி கேட்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு வழக்கறிஞரே நிர்மூடரை போல பேசுகிறார் இந்த அக்னீஸ்வரன் என்பவர். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு மாநில அரசுக்குத்தான் இருக்கிறது. எந்த ஒரு மாநில அரசின் சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பு மத்திய அரசுக்கு கிடையாது. பெண்கள் மீது நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், அந்த புகார்கள், அந்த வழக்குகள் சட்டம் ஒழுங்கிலே வருகிறது. அவையெல்லாம் கிரிமினல் குற்றங்கள், அவையெல்லாம் குற்றத்திலே வருகின்றது. அவையெல்லாம் உரிமையில் வருவதில்லை. அவையெல்லாம் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றங்கள். அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு போலீஸ் துறையை கையிலே வைத்திருக்கின்ற இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும், இதற்கு முன்பு நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் யாரிடம் போலீஸ் துறை கையில் இருந்ததோ அந்த அமைச்சர்களுமே பொறுப்பு. அவர்கள் தான் அதை காப்பாற்ற வேண்டும். அதை விடுத்துவிட்டு இதற்காக போய் பாராளுமன்றத்திலே பேச வேண்டுமா? ஆட்சியிலே இருப்பவர்கள் திமுக, அண்ணா திமுக.
காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அத்தனையும் திமுக அரசுக்கு இருக்கிறது. ஏற்கனவே இருந்த அண்ணா திமுக அரசுக்கு இருந்தது. ஆனால் இதை பற்றி எதற்கு போய் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும்? சரி, இந்த சட்ட வல்லுநர் என்று சொல்கின்ற இந்த அக்னீஸ்வரன் கேட்கிறாரே, அன்புமணி ராமதாஸ் இதை பற்றி பாராளுமன்றத்திலே பேசலாம் என்று. இது மாநிலத்தினுடைய பிரச்சனைக்குள் வரவில்லை, மாநிலத்தின் அதிகாரத்திற்குள் வரவில்லை என்றால் திமுகவின் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய கூட்டணி உறுப்பினர்களை சேர்த்து அந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் ஒரு சேர முழக்கம் எழுப்பி இருக்கலாமே. அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்பி பாராளுமன்றத்துக்கு நெருக்கடி கொடுத்திருக்கலாமே. அதை ஏன் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்யவில்லை? அதை ஏன் இந்த சட்ட வல்லுநர் கேட்கவில்லை? அவ்வளவு பெரிய சட்ட வல்லுநர், அன்புமணியை பார்த்து கேள்வி கேட்க தெரிஞ்ச சட்ட வல்லுநர். எது? அன்புமணி பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக விட்ட அறிக்கை, அந்த பாதுகாப்பு சம்பந்தமான எக்ஸ் வலைதளத்தில் அவர் போட்ட அந்த பதிவு, அதற்கு பாராளுமன்றத்திலே போய் பேச வேண்டுமா? அதற்கு எதற்கு பாராளுமன்றம்? சட்டமன்றத்திற்கு சம்பந்தமில்லாத விஷயமா இது? இது சம்பந்தமாக சட்டம் இயற்ற வேண்டிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது. நீதிமன்றத்தில் இன்னும் 2 நீதிபதிகளை அதிகமாக பணி நியமனம் செய்து அவர்களை வைத்து வேகமாக விசாரித்து அந்த வழக்குகளிலே பெண்களுக்கு நீதி வழங்கி இருக்கலாம். மாநில அரசு நினைத்தால் செய்திருக்கலாம். அல்லது நீதிபதிகளை அதிகமாக நியமிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கலாம். மத்திய அரசிடம் அனுமதி வாங்கியிருக்கலாம். மத்திய அரசை நீதிபதிகளை நியமிக்க சொல்லி சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டிருக்கலாம். அந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கலாம். அதன் மூலம் அனுமதி பெற்றிருக்கலாம். அதன் மூலம் நீதிமன்றத்திலே நீதிபதிகள் நியமனம் செய்வதற்கு அனைத்து வேலைகளையும் தமிழக அரசு செய்திருக்கலாம். ஆனால் தமிழக அரசு செய்ய தவறிய, செய்ய மறுத்த அல்லது செய்யக்கூடாது என்று தமிழக அரசு நினைத்ததை இவர் நியாயப்படுத்துகிறார். இந்த வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் என்பவர் மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை இவர்கள் வசமாக திமுகவிற்கு ஜால்ரா அடிக்க வேண்டும், திமுகவின் கருங்காலியாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த சட்ட வல்லுநர் அக்னீஸ்வரன் ஒரு சட்டம் படித்த வக்கீல். சட்டம் தெரியாதவர்கள் கூட பேசுகிறார்கள், நான் சட்டம் படிக்கவில்லை. நான் கேட்கிறேன், மாநில அரசுக்கு உண்டான அதிகாரத்தை எதற்கு மத்திய அரசிலே போய் கேள்வி கேட்க வேண்டும் என்று, எதற்கு பாராளுமன்றத்திலே போய் கேள்வி கேட்க வேண்டும் என்று. இன்னொன்றை சொல்கிறார் இந்த சட்ட வல்லுநர், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே இருக்கிறார்கள், சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பி இருக்கலாம் அல்லவா? திமுகவே ஆட்சியில் இருக்கிறது, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி இருக்கலாமே. ஏன் அந்த கேள்வியை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்கவில்லை? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசியதாகத்தான் அர்த்தம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசினால் கூட சபாநாயகர் அனுமதி தருவதில்லை. அந்த அளவிற்கு சர்வாதிகார சபையாக இன்றைக்கு இருக்கின்ற சட்டசபை இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு அனுமதி தரவில்லை. எப்படி இவர்களால் பேச முடியும்? தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயகம் சாய்க்கப்பட்டு இருக்கிறது என்று உண்மையிலேயே சட்டம் படித்து சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இந்த அக்னீஸ்வரன் என்கின்ற இந்த சட்டம் படித்தவர் தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்க வேண்டும். இவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வேண்டுமென்றே அவதூறு கிளப்ப வேண்டும் என்பதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறை சொல்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் மீது புழுதி வாரி தூற்றுகிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் நலன் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளிலும் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதும் அதற்காக போராட்டங்களை நடத்துவதும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான். தமிழகத்திலே சாராயம் ஆறாக பெருக்கு விடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகள் கணக்கில் அடங்காமல் திறக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகத்திலே டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டத்தை நடத்திய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்றைக்கு இந்த அளவிற்கு திமுக அரசுக்கு முட்டு கொடுக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து கேள்வி எழுப்புகின்ற இந்த சட்ட வல்லுநர் அக்னீஸ்வரன் என்றாவது ஒரு பொதுநல வழக்காவது மக்களுக்காக நீதிமன்றத்திலே தொடுத்திருக்கிறாரா? ஊடகங்களிலே வந்து வாய்களிலே பேச தெரிகிறது. ஊடகத்திலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புழுதிவாரி தூற்ற வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சி மட்டும் இருக்கிறது. அவதூறு கிளப்ப வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இந்த வக்கீலுக்கு இருக்கிறது. ஆனால் மக்களுக்காக என்றாவது ஒரு பொதுநல வழக்கை இவர் நீதிமன்றத்திலே போட்டிருக்கிறாரா? டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறாரா? தொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் திமுகவின் கருங்காலிகள், திமுகவிற்கு ஜால்ரா அடிப்பவர்கள். ஆகவே அந்த வேலை செய்ய மாட்டார்கள்.
பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மட்டும் புலிதிவாரி தூற்றுவார்கள். அதற்கடுத்து இன்னொரு மேதாவி ஒரு ஜாதி சங்கத்தின் தலைவராக இருந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்று தூற்றுகின்ற காமாட்சி நாயுடு திமுகவின் முக்கிய பொறுப்பிலே இருப்பவர். அவர் சொல்கிறார், டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தைலாபுரம் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு எக்ஸ் வலைதளத்திலே பதிவு போட்டு விட்டால் போதுமா? வேற என்ன செய்ய முடியும்? ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத டாக்டர் ஐயா அவர்கள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மாநில அரசுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற பொறுப்பும் அந்த அமைச்சர் பொறுப்பும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் இருக்கிறதா, அல்லது டாக்டர் ஐயா அவர்களிடம் இருக்கிறதா, அல்லது முதலமைச்சர் பதவி பாட்டாளி மக்கள் கட்சியிடம் இருக்கிறதா, அல்லது அமைச்சர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களா? எக்ஸ் வலைதளத்தில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய முடியும், மக்களுக்காக அறிக்கை விட முடியும், மக்களுக்காக வீதியில் இறங்கி பாட்டாளி மக்கள் கட்சி போராட மட்டும்தான் முடியுமே தவிர பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அந்த குற்றங்கள், அந்த பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு காமாட்சி நாயுடு அங்கம் வகிக்கின்ற திமுக அரசுக்கு தான் இருக்கிறது. திமுக அரசுக்கு இருக்கின்ற பொறுப்பை தட்டி கழிக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புலிதிவாரி தூற்றுவீர்களா? டாக்டர் ஐயா அவர்கள் மீது குறை சொல்வீர்களா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது குறை சொல்வீர்களா? திமுகவை காப்பாற்ற வேண்டும், திமுக ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், திமுகவிற்கு சொம்பு தூக்க வேண்டும் என்பதற்காக திமுக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை பெண்களை பாதுகாப்பதும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதும், கிரிமினல் குற்றங்களை தடுத்து நிறுத்துவதும், போதைப் பொருட்கள் தமிழகத்திலே கடத்தாமல் தடுத்து நிறுத்துவதும் திமுக அரசின் கடமை. அந்த கடமை தவறிய திமுக அரசு கடமை தவறியது என்பது மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புலிதிவாரி தூற்றுகிறார்கள். தைலாபுரம் தோட்டத்தில் தான் தமிழக அரசின் தலைமைச் செயலகம் இருக்கிறதா? அங்கேதான் சட்டங்கள் இயற்றப்படுகிறதா? அங்கேதான் அரசு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறதா? அரசாணைகள் அங்கிருந்தான் வெளிவருகிறதா? பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் டாக்டர் ஐயா எடுக்க முடியுமா? எடுக்க வேண்டிய இடத்திலே காமாட்சி நாயுடு இருக்கின்ற திமுக இருக்கிறது. அந்த திமுகவின் ஆட்சி நடக்கிறது. அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் மறுதளித்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு கிளப்புவதன் மூலம் மக்கள் மத்தியில் இருந்து இந்த மிகப்பெரிய கோர கொடுமையை, பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்கொடுமையை, பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற தவறான நடவடிக்கையை, பெண்கள் வீதியிலே நடமாடக்கூடாது என்று திட்டமிடுகின்ற அயோக்கியர்களுக்கு ஆதரவாக எப்படி காமாட்சி நாயுடு போன்றவர்களால் பேச முடிகிறது? இப்படியும் இந்த நாட்டிலே பேசுவதால் தான் தமிழ்நாட்டிலே குற்றம் செய்தவர்கள் கவலைப்படாமல் குற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குற்றம் செய்பவர்களுக்கு ஊக்கம் தருகின்ற வகையில் தான் இந்த சட்டம் படித்த அக்னீஸ்வரனும் காமாட்சி நாயுடுவும் ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என குற்றம் சாட்டி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.